வணக்கம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவை தலைவராக 2வது முறையாக தாங்கள் தேர்வானது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஏற்கனவே தங்களது கண்ணியமான அனுபவம் மிக்க செயல்பாடுகளை தேசம் கண்டுள்ளது. ஆகவே லட்சியத்தை அடையவும், மக்களவையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பயனுள்ள நிர்வாகத்தையும் உங்களால் தர முடியும். 2வது முறையாக மக்களவை தலைவரானதுக்கு புதுவை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தை சேர்ந்தவர் லதா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ரூபாய் 13.87 லட்சத்தை முதலீடு செய்தாராம். அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதைப் போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில், புதுவையில் அனைத்து பிரிவிலும் மொத்தம் 1205 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கான சிறப்பு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சிறப்பு கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு +2 அரசு பொதுத் தேர்வில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் எனப்படும் உதவியாளர் எழுவதற்கு நியமிக்கப்பட வேண்டும். ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மையங்கள் தொடங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர், மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் 1,65 லட்சம் நிதி உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தலைவருமான செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1,20,000 வீதம், 2 நபர்களுக்கு 2,40,000, இரண்டாவது தவணையாக 91 நபர்களுக்கு ரூபாய் 1,60,000 வீதம், ரூபாய் 1,45,60,000, மூன்றாவது தவணையாக 15 நபர்களுக்கு ரூபாய் 17,50,000 வீதம், மொத்தம் ரூபாய் 1,65,60,000 என பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வர வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள், மாணவர்கள் கையிலே இருக்கின்றது. தற்பொழுது இளைஞர்கள், மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகின்றது. போதைப் பொருட்களின் பழக்கத்துக்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய லாபத்துக்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப்பொருள் விற்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை, மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள்.
அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு முறைகள் மற்றும் பொம்மலாட்ட அரங்கு தொழில்நுட்பங்கள் பற்றிய 3 நாள் பயிற்சி பட்டறையில் துவக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பயிற்சி பட்டறை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் சென்னை கலைக்குழுவை சேர்ந்த நாடகவியலாளர் பிரளயன், நவீன நாடக பயிற்சியாளர்கள் காந்திநாதன், பிரேம்நாத் மற்றும் பொம்மலாட்ட பயிற்சியாளர்கள் தண்டபாணி, கலைவாணன், பாலசுப்ரமணி, அருணகிரி, எலிசபெத் ராணி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நாடகங்கள் மற்றும் பொம்மலாட்டங்கள் குறித்து பயிற்றுவித்தனர். மேலும் பயிற்சி பட்டறையில் நிறைவு நாளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பல பகுதியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லா பெண்ணையும் எடுத்துக்க முடியுது. இது நாளோட எல்லா பூமியும் தண்ணி இந்த பக்கம் வந்துருச்சு. தயவுசெய்து நீங்க பொம்மலாட்ட கலைஞர் தண்டபாணி சார், நீங்க அப்புறம் நாடக கலைஞர் பிரதேச சார், நீங்க இதெல்லாம் எப்படி தண்ணீரை பூமிக்குள் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நாடகத்து மூலமா ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி நம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்து இந்த நம்முடைய இந்த கலைப்பண்புத்துறை மூலமா நடத்தக்கூடிய நிகழ்ச்சி மூலமா நீங்க ஒவ்வொருவரும் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பாண்டிச்சேரிக்கு நல்லது நினைக்க வேண்டும், முதலில் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் உங்களை இதன் மூலமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சிய சட்டம் 1872, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1983 ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. இவற்றிற்கு மாறாக மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 என்ற இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அதாவது இந்திய நியாய சட்டம், பாரதிய சாட்சிய அதிநியம் அதாவது இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலாக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சட்ட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி கடந்த சில மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயில் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து ஸ்டேட் போர்டு 10th and +2 அட்மிஷன் நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan, விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235702. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை சந்தித்து முறையிட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இதற்கு அப்பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் பொழுது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். கண்டமங்கலம் அருகே நின்றிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்த நண்பர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். உளுந்தூர்பேட்டை கந்தசாமிபுரம் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான் அதே பகுதியில் ஜவுளி தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை புதுச்சேரியில் ஜவுளி பொருட்கள் வாங்கி அப்துல் ரஹ்மான் காரில் புதுச்சேரி சென்றுள்ளார். அவருடன் அதே பகுதியை சேர்ந்த அவரது நண்பர்களான திருநாவுக்கரசு, சாய் மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் சென்றுள்ளனர். பணிகள் முடிந்து இரவு புதுச்சேரியிலிருந்து அவர்கள் காரில் விழுப்புரம் நோக்கி சென்றுள்ளனர். இரவு 11:30 மணிக்கு அவர்கள் மதகடிப்பட்டு அருகே சென்றபொழுது வாங்கிய சில ஜவுளி பார்சல்களை மறதியாக வைத்துவிட்டு வந்தது நினைவுக்கு வந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் மதகடிப்பட்டிலிருந்து அவர்கள் மீண்டும் புதுச்சேரி நோக்கி சென்றுள்ளனர். கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே சென்றபொழுது ரயில்வே மேம்பாலத்திற்கு வடக்கே உள்ள சர்வீஸ் சாலையில் செல்வதற்கு பதிலாக மேம்பாலத்தை நோக்கி சென்றுள்ளனர். அப்பொழுது கார் மேம்பாலத்தின் மீது நின்றிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதி இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த அப்துல் ரஹ்மான் இடிபாடுகளில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருநாவுக்கரசு, சாய், பிரேம்குமார் ஆகிய 3 படுகாயமடைந்தனர்.
கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜன் மற்றும் போலீசார் படுகாயமடைந்த மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் போலீசார் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பேரணி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கியமான சாலைகளில் சென்று போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். முன்னதாக காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியினை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி, சிறப்பு படை பிரிவு ஆய்வாளர் பிரவீன்குமார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களை கண்காணிக்கும் வகையில் புதுச்சேரியை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி முழுவதும் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவை திறந்து வைத்தார். மேலும் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர் பவனி இன்று நடைபெற்றது. அதன்படி அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் சொரூபத்திற்கு சிறப்பு திருப்பலி மற்றும் பூஜைகள் நிறைவேற்றப்பட்டு தேர் பவனியானது மிஷன் வீதி, காந்தி வீதி, செயின்ட் தெரசா வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி புனித அந்தோணியாரை சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் தேர்பவனி துவங்கிய சில மணி நேரத்தில் லேசான காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் புனித அந்தோணியாரின் தேரினை நனைந்தபடியே இழுத்து வந்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபிநாத் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அந்தோணியாருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி சிறப்பு பிரார்த்தனை செய்தார். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கினார்கள். இதில் பிரதீஷ், இருதயராஜ் மற்றும் ஆறுமுகம், விஜயராஜா, மாறன், பெரியசாமி, கார்த்திக், பிரகாஷ், சுந்தர், கைலாசபதி, சுஜய் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 5 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 5 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களுக்கான பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக மலேரியா எதிர்ப்பு மாதம் விழிப்புணர்வு ஓவிய போட்டி அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டியார்பாளையத்தில் நடைபெற்றது. ஆண்டியார்பாளையம் மருத்துவ அதிகாரிகள் மேனு தலைமை தாங்கி மலேரியா நோய் குறித்தும் பரவும் முறை குறித்தும் அதன் மருத்துவம் குறித்தும் விளக்கமுறையாற்றினர். முன்னதாக தமிழ் ஆசிரியர் அருணாச்சலம் வரவேற்புரையாற்றினர். பொறுப்பாசிரியர் அமளி, ஆசிரியர் தமிழரசி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், கிராம செவிலியர் மேற்பார்வையாளர் பவுனம்மாள், ஆஷா பணியாளர் ஏழை முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மலேரியா நோய் குறித்தும் மலேரியா தடுக்கும் முறை குறித்தும் ஓவியமாக வரைந்து காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள்.
இதில் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது. நிறைவாக ஆசிரியர் மன்னாதன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி கிராமத்தின் மெயின் ரோட்டில் தனியார் சாராய கடை உள்ளது. சாராய கடைக்கு அருகாமையில் குடியிருப்புகள், கோவில் மற்றும் தொழிற்சாலைகள் இருப்பதாகவும், பஸ் நிறுத்தத்திற்கு அருகாமையில் இருப்பதாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதாகவும் சுத்துக்கேணி சாராய கடையினை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கும் கலால் துறைக்கும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் வருகிற 29ஆம் தேதி இந்த சாராய கடைக்கு கலால் துறை மூலமாக ஏலம் விட இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஆண்டு ஏலம் விட்டு சாராய கடை இங்கு அமைக்கக்கூடாது எனவும், இந்த கிராமத்திலிருந்து சாராய கடையை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து 4 முனை சந்திப்பில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான கிராம பொதுமக்கள் சாராய கடை எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த காட்டேரிக்குப்பம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இங்குள்ள சாராய கடையினால் இங்கு வசிக்கும் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும், நிறைய பேர் சாராய கடையில் குடித்துவிட்டு விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பதாகவும் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிட்டனர். உடனடியாக சாராய கடையை இங்கிருந்து அகற்றாவிட்டால் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஆவேசமாக கூறினர். அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். அதனால் சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.